அரசு பள்ளியில் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் அடுக்கடுக்கான கேள்விகள் எழுப்ப பதில் கூறாமல் ஆசிரியர்கள் விழிப்புதுங்கி நின்ற சம்பவம் திருத்தணியில் அரங்கேறியுள்ளது. இது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். ஆசிரியர் தினத்தை அர்த்தமுள்ள ஒரு நாளாக்கிய சர்வப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்த ஊரில் அவர் பெயரிலேயே இயங்கும் பள்ளியின் நிலை பலரையும் கவலையுற செய்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சியில் காந்தி சாலையில் அமைந்துள்ளது டாக்டர் ராதாகிருஷ்ணன் அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி. 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்று வரும் இப்பள்ளியில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் அதிரடி ஆய்வில் இறங்கினார் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர். பள்ளியில் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களின் வகுப்பறைக்குள் திடீரென மாவட்ட ஆட்சியர் நுழைய அங்கு கெமிஸ்ட்ரி ஆசிரியை பாடம் நடத்தி கொண்டிருந்தார். அப்போது பாடம் தொடர்பாக மாணவர்களிடம் ஆட்சியர் கேள்வி எழுப்ப மாணவர்கள் திருவென முழித்தது மட்டுமே மிச்சம். இதை சுட்டிக்காட்டி ஆசிரியரிடம் பேசிய ஆட்சியர் மாணவர்களுக்கு நீங்கள் எடுக்கும் பாடமே புரியவில்லை என லெப்ட் ரைட் வாங்கினார். பிள்ளைங்களுக்கு பாடமே தெரியல, பாடம் என்ன தலைப்புன்னு தெரியல, ஒருத்தரும் ஒண்ணுமே தெரியல. கேள்வி எழுப்பியதோடு நிறுத்திக் கொள்ளாமல் எப்படி பாடம் எடுக்க வேண்டும் என ஒரு டெமோவும் காட்டினார். இந்த விஷயங்கள் பிரைமரி செகண்டரி டெஸ்ட்னா என்ன சரிங்களா, இதனோட குளுக்கோஸ் டெஸ்ட்னா என்ன, அதனுடைய வாட் இஸ் தி ஹவ் டு டு இட், இந்த சேஞ்ச் இது வந்தா என்ன, இல்லனா என்ன. அத்துடன் இது குறித்து தலைமை ஆசிரியரிடமும் கரார் காட்டினார் மாவட்ட ஆட்சியர். நீங்கள் ஏன் பாடம் எடுக்கவில்லை, பள்ளியில் ஆசிரியர்கள் ஏன் இப்படி இருக்கிறார்கள், நீங்கள் ஏன் கண்காணிக்கவில்லை என கேள்விகளை அடுக்கினார் அவர். இந்த பள்ளியில் இருக்கிற ஒவ்வொரு HM இன்ஸ்பெக்ஷன் வராங்கன்னா அலறணும். உண்மையிலே சார், you have to sit through the whole class. You sat through the whole class? Not for teaching, sir. Deputation. Come on. ஒரு வகுப்புல முழுமையாக ஆசிரியர் எடுக்கிற பாடத்தினர் சரியா எடுக்கிறாங்கன்னு ஆய்வு செய்வாங்க. மாவட்ட அளவில் தேர்ச்சி விகிதம் குறைந்ததை சுட்டிக்காட்டி பேசிய அவர், இந்த நிலைமையில் பள்ளிகள் இயங்கினால் எப்படி தேர்ச்சி விகிதம் வரும், நாம் 2 மடங்கு அதிகமாக பணியாற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தினார். நம்ம மாவட்டத்திலேயே மோசம், நம்ம இன்னும் டபுளா பார்க்கணும். ஆய்வு முடித்துக் கொண்டு காரில் ஏறும் வரை பள்ளி தலைமை ஆசிரியர், பாட ஆசிரியர்கள், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உட்பட அனைவருக்கும் அறிவுரைகளை வழங்கிய பின்னரே புறப்பட்டார். மாவட்ட ஆட்சியரின் அதிரடி ஆய்வால் திகைத்து போன பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் தலைமை ஆசிரியர் வேர்க்க விறுவிறுக்க நின்றது மட்டுமே மிச்சம். இவரை போல அதிரடி காட்டும் அதிகாரிகள் இருந்தால் நிச்சயம் அனைத்து துறைகளிலும் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். தந்தி டிவி செய்திகளுக்காக திருத்தணி செய்தியாளர் மணிகண்டன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.